நீ கடல் கடந்து சென்றாலும் தீ நடுவே நடந்தாலும் உன்னோடு நான் இருப்பேன். எசாயா புத்தகம் அலகு 43 அருள் தரும் வார்த்தை 2. அலைக்கடல் அழகினிலே உம் படைப்பு திறனையும் சமுத்திரத்தின் ஆழத்திலே உமது எல்லையில்லா அன்பினையும் எண்பித்து காட்டும் கருணை தேவா, இந்த அதிகாலை நேரம் நாவாலே நன்றி சொல்லி உம்மை புகழ தகுந்த நேரமாக இருக்கிறது. நீர் எம் வாழ்வில் செய்யும் நன்மைகளுக்கு இதயபூர்வமான நன்றிகள் ஐயா. இந்த ஜெப வேளையில் ஆண்டவரே, கப்பல் மாலுமிகள், கடற்படை அதிகாரிகள், சரக்கு கப்பல்களில் வேலை செய்யும் நபர்கள், கடற்படை கடல்சார் பட்டப்படிப்பு மேற்கொண்டிருக்கும் மாணவர்களுக்காக ஜெபிக்கின்றோம். அடைக்கலம் தருகிற ஆண்டவரே, நாற்புறமும் நீர் சூழ்ந்த நிலையில் பயணம், ஆபத்துக்கள் நிறைந்த காலநிலை மாற்றங்கள், வெறுமை, தனிமை இவற்றுக்கு மத்தியில் தம் வேலைகளை மேற்கொள்ளும் இவர்கள் வாழ்வில் நீரே உறுதுணையாக ஆறுதலாக இருந்தருளும். உப்பு காற்றினால் ஏற்படும் உடல்நல குறைபாடுகள், உபாதைகள், கடல் ஒவ்வாமைகள் இவர்களது ஆரோக்கியத்திற்கு ஊறு விளைவிக்காதபடி இவர்களை நீர் காக்கும்படி உம்மை இறைஞ்சி மன்றாடுகின்றோம். இவர்கள் அனைவரையும் உம் பாதுகாக்கும் பிரசன்னம் திடப்படுத்தட்டும், ஆசீர்வதிக்கட்டும். இவர்களை நம்பி வாழும் குடும்பங்களுக்கு உமது அளப்பரிய ஆசீர்வாதங்கள் கிடைக்கட்டும். கடலை அதட்டி இறையாதே, அமைதியாக இரு என கட்டளையிட்ட இயேசுவே, எம் ஜெபம் கேட்டு வரம் தாரும். ஆமேன்.